Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். ரீநீட் எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1563 பேருக்கு ஜூன் 23ஆம் தேதி அறிவிச்சிருந்தாங்க. ஆனா அதுல 750 பேர் அந்த எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணல. வெறும் 813 பேர் மட்டுமே அந்த எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணாங்க. இந்த 750 பேர் ஏன் அட்டெண்ட் பண்ணல? அந்த என்டிஏல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருந்தாங்க. விருப்பம் உள்ளவர்கள் ரீநீட் எழுதி புது ரிசல்ட் வாங்கிக்குங்க, என்ன மார்க் வருதோ அதை வாங்கிக்குங்க. ரீநீட் நீங்க எழுதல அப்படின்னா பழைய மதிப்பெண்கள், அதாவது மே 5ஆம் தேதி எக்ஸாம் எழுதி வந்தது இல்லையா, அதுல கிரேஸ் மார்க் நீங்களாக எவ்வளவு மதிப்பெண்களோ அந்த மதிப்பெண்கள் போட்டு உங்களுக்கு மார்க் ஷீட் வரும். எப்படியா இருந்தாலும் ரிசல்ட் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த 750 மாணவர்கள் ஏன் ரீநீட் எழுதல? அவங்களுக்கு கிரேஸ் மார்க் எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து அரசு மருத்துவக் கல்லூரியில அரசு ஒதுக்கீட்டுல MBBS சீட் கிடைக்குங்கிற அளவுக்கு மார்க் இருக்கும். அதனாலதான் அவங்க வந்து ரீநீட் எழுதாம இருந்திருப்பாங்க. ஆனா நமக்கு தெரியும், ரீநீட், நீட் பேப்பர் லீக், நீட் ஸ்கேம் சம்பந்தமான இந்த கேசஸ் எல்லாமே மத்திய அரசு வந்து சிபிஐக்கு மாத்திட்டாங்க. இப்போ சிபிஐ அந்த 750 மாணவர்கள்கிட்டையும் விசாரணை நடத்த போறதா சொல்லியிருக்காங்க. ஏன் அவங்க ரீநீட் எழுதல? அவங்க ஏதாவது தவறுகள்ல ஈடுபட்டிருக்க வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத விசாரிக்கிறதுக்கு சிபிஐ அவங்கள கூப்பிட்டு விசாரணை நடத்த போறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து தந்தி நியூஸ்ல வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய செய்தியா பார்க்கிறோம். நீட் முறைகேடு புகார் சிபிஐ விசாரணை நேற்று, அதாவது ஜூன் 23 நடந்த நீட் மறுதேர்வில் 50% மாணவர்கள் பங்கேற்கவில்லை. கிட்டத்தட்ட எக்ஸாக்டா 50% கிடையாது, கிட்டத்தட்ட 50%. 750 மாணவர்கள், 1563 பேர்ல 750 மாணவர்கள் பங்கேற்கவில்லை. அதிக மதிப்பெண்களை குவித்தவர்கள் பங்கேற்காதது ஏன்? ஏன்னா அவங்க வந்து கிரேஸ் மார்க் போனா கூட 700 மார்க் வருவாங்க, 695 மார்க் வருவாங்க, 690 மார்க் வருவாங்கங்கும் போது அவங்களுக்கு அரசு ஒதுக்கீட்டுல அரசு மெடிக்கல் சீட்டே கிடைச்சிடும் இல்லையா, கவர்மெண்ட் சீட்டே கிடைச்சிரும். அப்படி இருக்கிறதுனால அவங்க ரீநீட் எழுதல. சோ அதிக மதிப்பெண்களை குவித்தவர்கள் பங்கேற்காதது ஏன்? வராதவர்களுக்கு முறைகேட்டில் தொடர்பா என சிபிஐ சந்தேகிக்கிறார்கள். மறுதேர்வில் பங்கேற்காத மாணவர்களிடம் விசாரணை நடத்தப்படும் என தகவல். இதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாக வாய்ப்பு அப்படின்னு தந்தி டிவில இந்த நியூஸ் நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ புதுசா ஒரு பூகம்பம் மாதிரி ஒவ்வொரு நாளும் நீட் 2024ல இருந்து விஷயங்கள் வெளிவந்துகிட்டே இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு முந்தானத்து வந்து பாத்தீங்கன்னா 17 பேர் தகுதி நீக்கம்னு சொன்னாங்க. நேத்து பாத்தீங்க அப்படின்னா 63 பேர் தகுதி நீக்கம்னு சொன்னாங்க. அதாவது அவங்க வந்து நீட் 2024 மார்க்ஸை பேஸ் பண்ணி எந்த ஒரு கலந்தாய்விலையும், MBBS, BDS எந்த ஒரு கலந்தாய்விலையும் பங்கேற்க முடியாது, தகுதி நீக்கம் செய்தது NTA அப்படின்னு போட்டிருந்தாங்க. இன்னைக்கு 110 பேரா இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. 17 63 இருந்தது, இப்போ 110 இன்க்ரீஸ் ஆகிருக்கு தகுதி நீக்கம் செய்யப்பட்டவர்களோட எண்ணிக்கை. போக போக இந்த எண்ணிக்கை இன்னும் இன்க்ரீஸ் ஆகுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கு. ஏன்னா நாளுக்கு நாள் நம்பர் ஜம்ப் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த கொரோனா சமயத்துல ஒருத்தருக்கு கண்டுபிடிச்சோன்னாங்க, அப்புறம் 12 பேருன்னாங்க, அப்புறம் 100 பேருன்னாங்க, அப்புறம் 1000 பேருன்னாங்க, அப்புறம் லட்சத்துல வந்துருச்சு எண்ணிக்கை. அந்த மாதிரி 17 இருந்தது 63 ஆகி இன்னைக்கு 110 ஆகிருக்கு தகுதி நீக்கம் செய்தவர்கள். ஏன் தகுதி நீக்கம் செய்யறாங்க? அவங்க எக்ஸாம்ல முறைகேட்டில் ஈடுபட்டு இருக்காங்க. அதனால ஸோ சிபிஐ கைக்கு இந்த விசாரணை போயிருக்கிறதுனால நிறைய திடுக்கிடும் சம்பவங்கள், நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து வெளிவர வாய்ப்பு அதிகமாக உள்ளது அப்படின்னு தான் எல்லாருமே நினைக்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம சிபிஐ வந்து ரீநீட்டில் அதிக மதிப்பெண்கள் எடுத்த 750 பேர் ஏன் பங்கேற்கல அப்படின்னு அவங்ககிட்ட விசாரணை வைக்க போகிறதா சொல்லியிருக்கிறத பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.